நமஸ்தே. இந்த வீடியோவில் நம்ம பரீட்சை எக்ஸாமோட டிப்ஸை பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாமுக்கு நம்ம மெயினாக என்னெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா பென், பென்சில், பேட். பெனில் தான் கண்டிப்பாக எழுதணும். பென்சில் நம்ம ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறதுக்காக கொண்டு போகலாம். ஹால் டிக்கெட் ரொம்ப நெசசரி, மறக்காமல் அதை கொண்டு போகணும். அண்ட் வாட்டர் பாட்டில். இது கம்மிங் சண்டே நமக்கு நடக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா 10 to 12 2 hours நமக்கு எக்ஸாம் டைமிங். மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100, டோட்டல் மார்க்ஸ் 100. அதில் ரைட்டிங் 95க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். 5 மார்க் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. ஓவர் ரைட் பண்ணாமல் நீட்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ நம்மளால் கண்டிப்பாக ஹேண்ட் ரைட்டிங்க்கு 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 35% எடுத்தால் நமக்கு பாஸ். ஆனால் நம்ம யாரும் அதை எய்ம் பண்ணாமல் அபவ் 60% எடுத்தால் தான் ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த எக்ஸாமில் அதாவது இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, லைனுக்கு கீழே எழுதுறதா மேலே எழுதுறதா அப்படின்னு நிறைய பேருக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கண்டிப்பாக லைனுக்கு கீழே தான் எழுதணும். ஒரு வேர்டாக எழுதினீங்கனாலும் சரி, சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதும் போதும் சரி, லைனுக்கு கீழே எழுதினீங்கன்னா தான் ப்ராப்பராக இருக்கும். எல்லாமே மீனிங்ஸ் ஆகட்டும், ஆப்போசிட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம அந்த லைனுக்கு கீழே எழுதணும். அது எப்போவுமே மறக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீனிங்ஸ் இருக்கும். அவங்க பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம வேர்ட்ஸ் எழுதணும் இல்லையா. அது நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ், நம்பர்ஸ், ஆப்போசிட்ஸ். ஃபார் எல்லா செக்ஷனுமே நம்ம எல்லாத்துலேயுமே சாய்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம நல்லா மிஸ்டேக் இல்லாமல் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறது மாத்திரம் கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கு நேராக நம்ம ஆன்சர் பண்ணணும். எது நல்லா தெரிஞ்சிருக்கோ அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.